இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒன்னு கொண்டு வரலாம். கொண்டு வந்தாங்களா? நம்முடைய வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் ஏற்கனவே அங்க இருக்கிற ஃபிஷரிஸ் காலேஜ் தெரியாம இவர் கடல்சார் பல்கலைக்கழகத்தை கேட்கிறாருன்னு ஒரு பெரிய நவீன கண்டுபிடிப்பை செஞ்சிருக்காங்க. நான் கேட்கிறேன், ஃபிஷரிஸ் காலேஜுக்கும் மெரைன் யூனிவர்சிட்டிக்கும் அடிப்படை வித்தியாசம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதா? ஃபிஷரிஸ் காலேஜ்னா என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சுருக்கமா சொல்றேன். நீங்க இறால் பண்ண போடணும், அதுக்கு ஃபிஷரிஸ் ஸ்டடிஸ் வேணும். மீன் வளர்ப்பு, இறால் வளர்ப்பு சார்ந்த படிப்பு. அதாவது மீன் குஞ்சுகள் இருந்து பெரிய அளவு உற்பத்தி வரைக்கும் எல்லாம். ஆனா மெரைன் ஸ்டடிஸ் என்பது என்ன? மெரைன் யூனிவர்சிட்டி என்னன்னா ஷிப்பிங் பத்தி படிக்கிறது, டெக்னாலஜி, கப்பலை உருவாக்குறது சம்பந்தமா, அது சார்ந்து அதை வடிவமைப்பது, அது வேலை பணிபுரிவது, இது எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ராஜ்மோகன் சார் ரொம்ப அறிவாளித்தனமாக பேசுகிறதா நினைப்பா உங்களுக்கு. சரி இருங்க, உங்கள் அறிவை ஆன்லைன்லேயே செக் பண்ணிடலாம். இப்போது கூகுள் ஜெமினி கிட்ட நாகப்பட்டினத்தில் ஃபிஷரிஸ் காலேஜ் ரொம்ப சிறந்ததா அந்த மக்களுக்கு, இல்லை மெரைன் காலேஜ் ரொம்ப சிறந்ததா அந்த மக்களுக்குன்னு கூகுள் கிட்டே கேட்டுடலாம். அது சில காரணங்களை சொல்லுது. அங்கே மெரைன் காலேஜுக்கு ஸ்கோப்பே இல்லை, அந்த மக்களுக்கு பயனே இல்லை அப்படின்னு சொல்லுது. நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பேசணும்னு லூசுத்தனமா எதையோ விஜய் பேசியதற்கு சப்பை கட்டு கட்டும் டிவிகே. ராஜ்மோகன் அவர்களே, உங்கள் தரத்தை நீங்களே குறைத்துக் கொள்ளாதீர்கள். நான் ஆரம்பத்தில் நம்பவில்லை, ஆனால் இப்பொழுது நம்புகிறேன். நீங்க உண்மையான தற்குறி கூட்டம்தான். நீங்க பதவிக்கு வந்தா எங்க வரி பணம்தான் நாசமாகும்.